ஒடிசாவில் தொலைந்த சாவி தமிழ்நாட்டில் இருப்பதாக பிரதமர் பேசியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பூரி ஜெகநாதர் கோயில் அறை கடைசியாக எப்போது திறக்கப்பட்டது, அதன் பின்னணி என்ன என்பது குறித்து விளக்குகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர். பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்கக்கூடிய ரத்னாபந்தர் அப்படிங்கிற இடம் தான் அந்த கோயிலினுடைய பொக்கிஷ அறைகள் இருக்கக்கூடிய இடம். இந்த பொக்கிஷ அறைகள் மொத்தம் 3 அறைகளாக இருக்கு. அதில் முதல் அறை அப்படிங்கிறது தினசரி பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய நகைகளை பத்திரப்படுத்தக்கூடிய அறையாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய 3 கடவுளர்களுக்கும் தினம் அணிவிக்கிற நகைகள் இந்த அறையில் வச்சு பாதுகாக்கப்படுது. 2வது அறை அப்படிங்கிறது திருவிழா காலங்களில் பயன்படுத்துகிற நகைகளை வைப்பதற்கான அறை. ஆண்டுக்கு 1 முறையோ 2 முறையோ இந்த அறை திறக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நகைகள் கடவுளர்களுக்கு திருவிழா காலங்களில் அணிவிக்கப்படுது. 3வது அறை தான் பயன்படுத்தப்படாத நகைகள் இருக்கக்கூடிய அறை. இந்த 3வது அறையினுடைய சாவி தான் இப்போ காணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த 3வது அறையில் மொத்தம் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற கணக்கீடும் நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த 3வது அறையை 2018 திறக்க முற்படும் போது திறக்க முடியல. கடைசியாக கடந்த 100 ஆண்டுகளில் 4 முறை தான் இந்த அறை அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. 1985 ஜூலை மாதம் ஒரு முறை திறக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி 1978 1926 1905 இந்த அறையை திறந்திருக்காங்க. இதுல இந்த அறையில என்ன இருக்கு அப்படிங்கிற விவரம் 1978 திறக்கும் போது அபிஷியலா வெளிவராம அப்ப இருக்கக்கூடிய லா மினிஸ்டர் ஒரு அறிக்கையாக கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்ததன்படி 149 கிலோ தங்க பொருட்களும் 258 கிலோ வெள்ளி பொருட்களும் இங்க இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணக்கில் வராத 14 தங்க பொருட்களும் அங்க இருக்கு. அதாவது எடை போடப்படாத 14 தங்க பொருட்களும் அந்த அறையில இருக்கிறதாக அப்ப இருக்கக்கூடிய தகவல் சொல்லுது. சரி, இந்த அறையை 2018 ஆண்டு திறக்க முற்படுறாங்க. திறக்கும் போது அதற்கான சாவி கிடைக்கல. அரசு கருவூலத்திலிருந்து எல்லா இடங்களையும் தேடுறாங்க, பேங்க் லாக்கர்ல தேடுறாங்க, சாவி கிடைக்கல. உடனடியாக ஒடிசா அரசு அதற்காக ஒரு ஆணையம் அமைத்து அந்த ஆணையம் அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இந்த சூழல்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஆணையம் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ரிப்போர்ட்டை கொடுக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படுது. உயர்நீதிமன்றம் மீண்டும் அந்த ஆணையத்தில் புதுசாக ஒரு ஆணையம் அமைச்சு அந்த ஆணையம் மூலமாகவும் மேலும் விசாரணைகளை துரிதப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்று சாவி தயாரிப்பதற்கான அனுமதியும் உயர்நீதிமன்றம் கொடுக்குறாங்க. இந்த சாவிகளுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1960 கோயில் விதிகளின்படி இந்த சாவிக்கு பொறுப்பானவர்கள் அந்த கோயில் நிர்வாகிகளும், அது மட்டும் இல்லாமல் அரசு கருவூலத்தில் தான் அந்த சாவியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் விதிகளாக இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தடவை அறையை திறக்கும் போதும் அதற்கான உத்தரவை நம்ம அரசு கிட்ட இருந்து பெறணும்னு இருக்கு. அதனால 1985 கடைசியாக திறக்கும் போது இந்த சாவி நிச்சயமாக அரசனுடைய பொறுப்புல தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பப்படுது.